மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த டியூப் லைட்டுக்கான டிரைவர் ஒரு 3 விதமான டிரைவர் இருக்குது, ப்ளஸ் பிசிபி அதுக்கு தகுந்த குவாலிட்டியில் இருக்குது. அது என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்றதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா HPF டிரைவர்னு சொல்லுவாங்க. இது வந்து வாரண்டி கொடுக்கக்கூடிய டிரைவர். இது 1 இயர் வாரண்டி கொடுக்கலாங்க. அப் டு 3லேருந்து 5 வருஷம் யூஸ் ஆகும். 3 வருஷம் குறைந்தபட்சம் 8000லேருந்து 10,000 ஹவர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இந்த டிரைவர். இந்த பிசிபி அதே தாங்க. இது வந்து அலுமினியம் பிசிபி. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் அலுமினியம் பிசிபி. இதில் வந்து எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா 87 எல்இடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீரீஸ்ன்றது வந்து இது வரைக்கும் வந்து ஒரு சீரீஸ் வருங்க. 29 எல்இடி 29 எல்இடி சீரீஸில் இருக்கும். 3 பேரல் இருக்கும். 3 பாட்டாக வந்து இதில் பிரிஞ்சிருக்கும். இது 87 எல்இடி இதில் இந்த அலுமினியம் பிளேட்டில் இருக்கும். இது எவ்வளோ வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதோட டோட்டல் வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18.5 வாட்ஸ் வந்து டோட்டலாக இந்த ஏசியில் கன்சியூம் பண்ணுது. டிசியில் வந்து 17.4 வாட்ஸ் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கு. பவர் ஃபேக்ட் வந்து 0.990 இருக்குது. இது வந்து உங்களுக்கு கரண்ட் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி பண்ணுங்க. இது 1 வாட் அந்த ரேஞ்சில் வேஸ்டேஜ் பண்ணும். பவர் ஃபேக்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து இந்தியாவில் வந்து பவர் ஃபேக்ட் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் அலௌடு இருக்குது. இந்த லோ பவர் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பெனால்ட்டி இருக்குது. நம்ம அந்த லோ பவர் ஃபேக்ட் டிரைவர் என்ன மாதிரி யூஸ் ஆகுதுன்றது அடுத்து பார்க்கலாம். இந்த டிரைவர் வந்து எல்பிஎஃப் டிரைவரு, லோ பவர் ஃபேக்ட் டிரைவர்னு சொல்லுவாங்க. இதுக்கும் HPF டிரைவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டிரைவர் சைஸும் அதில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மரு கெப்பாசிட்டர் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இது வந்து ப்ரைஸ் இந்த டிரைவருக்கும் இந்த டிரைவருக்கும் ஒரு 50% குறைக்கிறதுக்காக இந்த மெத்தட் வருங்க. லைஃப் அதே மாதிரி பாதி அளவு. அது இல்லாமல் லைஃப் குறைஞ்சாலுமே கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வந்துடும். எப்படின்னா இப்போ 100 பீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா 1 இயரில் இது 2லேருந்து 3%, 5% மேக்ஸிமம் வரும். இது 10லேருந்து 20% கூட வரலாங்க. அதுதான் அதோட லைஃபுக்குள்ளவே ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 4000லேருந்து 5000 ஹவர்ஸ் அப்படின்னா அந்த டிரைவரு அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிசிபியோட சர்க்கியூட் வந்து இதோட வோல்டேஜ் வந்து அதிகமாக வந்துடுங்க. சர்க்கியூட் பார்த்திங்கன்னா 43 எல்இடி சீரீஸ் வருங்க. ஏன்னா நம்ம இந்த HPF டிரைவர் யூஸ் பண்ணுறதுக்கு சர்க்கியூட் வந்து பார்த்திங்கன்னா 27 எல்இடி இருக்கும். இது வந்து 43 எல்இடி வந்து ஒரு சீரீஸில் இருக்குது. 2 பேரல், அதாவது இது 50 பாதி அளவு வந்து ஒரு சீரீஸ் வரும். மீதி பாதி எல்இடி வந்து பாதி லைட்டுக்கு ஒரு சீரீஸ் வரும். அப்படி இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா, ஒரு எல்இடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகுனா அந்த பாதி அளவுக்கு வந்து லைட் வந்து ஆஃப் ஆகும். அந்த பிரச்சனை இதில் வந்து இருக்கும். அந்த பாதி அளவுக்கு ஆஃப் ஆச்சுன்னா அடுத்து வந்து அந்த பாதி லைட் வந்து உடனே கம்ப்ளைண்ட் வந்துடும். இது எரியிற போது என்ன வோல்ட் என்ன ஆம்பியர் யூஸ் ஆகுதுன்றது. இதோட வாட்ஸ் என்ன யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். 19.5 வாட்ஸ் வந்து லோ பவர் ஃபேக்ட் உள்ள டிரைவர் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் 24 வாட்ஸ்னு இந்த லோக்கல் பிராண்டில் வந்து பிரிண்ட் அடித்து வரும். இது டிசியில், இது ஏசியில் வந்து யூஸ் ஆகுது. இது டிசியில்னா அந்த லைட்டோட கரண்ட் மட்டும், அந்த லைட்டில் வந்து கரண்ட் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றது தான் இது. இதில் 2 வாட்ஸ் வந்து இந்த இடத்துல வேஸ்டேஜ் ஆகும். இந்த டிரைவரில் வந்து லோ பவர் ஃபேக்ட்ன்ற டிரைவரில் 2 வாட்ஸ் வேஸ்டேஜ் ஆகும். அதோட வோல்ட் என்னன்றது இதில் பார்க்கலாம் பாருங்கள். 134 வோல்ட்டில் இதில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. வோல்ட் இன்க்ரீஸ் ஆக காம்பவுண்ட் சைஸை வந்து குறைச்சிப்பாங்க. சீரீஸ் வந்து அதிகமாகும். எல்இடி சீரீஸ் அதிகமாகிற போது ஃபெயிலியர் ரேட்டியோ வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னா லைட்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறது அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இதோட லைஃப் வந்து குறைஞ்சி வருது. இது வந்து டிஓபி டிரைவர்னு சொல்லுவாங்க, டைரக்ட் ஆன்போர்டு. இதில் எல்லாமே SMD காம்போனண்ட் தான் இருக்கும். பியூஸ்லேருந்து எல்லாமே. ஏன் அப்படின்னா குயிக்காக ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த SMD காம்போனண்ட் இருக்கிறது. விலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கம்மியாக தான் வரும். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஹீட்டு வந்து அதிகமாகன்றதுனால அது அலுமினியம் பிளேட்டில் வச்சுருக்காங்க. இதோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, சர்ஜி இல்லாத இடத்துல வோல்டேஜ் ஏற்றத்தாழ்வு இல்லாத வோல்டேஜ் ஒரே சீராக வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. வோல்டேஜ் அதிகமாக வந்தது அப்படின்னா ஃபெயிலியர் அதிகமாகிடும். நிறையா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதோட சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி ஸ்ட்ரிப்போட சீரீஸு 48 சீரீஸ் இருக்குது. ஒன்று பின்னாடி ஒன்று 48 சீரீஸும் 2 பேரல் இருக்குது. இதுதான் வித்தியாசம். இந்த சீரீஸ் பேரல் வந்து டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் டிரைவர் வந்து மேட்ச் ஆகாது, பிளிங்கிங் ஆகலாம், எரியாமலும் போகும். அது வோல்ட்டை வந்து இதில் தான் வந்து வோல்ட் ஆம்பியர் பிக்ஸ் ஆகுது. இதில் நீங்கள் வோல்ட் ஆம்பியர் கரெக்டாக பார்க்கலாம். ஏசியில் வந்து யூஸ் பண்ணுற வாட்ஸ் என்னன்றது இதில் பார்க்கலாம் பாருங்கள். 21.7 வாட்ஸு. இதுதான் 24 வாட்ஸ்னு பிரிண்ட் அடிப்பாங்க.
ஆனால் அது டிசியில் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றது தான் கணக்கு. பிசிபி லைட் எரியுது இல்லைங்களா, அந்த எரியிற லைட்டு மட்டும் யூஸ் பண்ணுற வாட்டேஜ் இது வாட்ஸு. அது எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுதுன்றது இதில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 4 வாட்ஸு பக்கத்தில் வேஸ்டேஜ் ஆகும். பவர் ஃபேக்ட் அதே மாதிரி 0.6 தான் பவர் ஃபேக்ட் கம்மியாக இருந்தாலே உங்களுக்கு வேஸ்டேஜ் நிறைய ஆகுதுன்னு அர்த்தம். அது வோல்டேஜ், அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணுற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 147.2 வோல்டேஜ். இது 150 வோல்டேஜ் பக்கத்தில் யூஸ் ஆகிறதுனால இதோட சீரிஸ் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். 100 மில்லி ஆம்பியர் டிரைவர் இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹெச்பிஎஃப் டிரைவரை காட்டிலும் இது கம்மியாக இருக்கும்.